ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி புதினா கொத்தமல்லி வச்சு சிம்பிளான சட்னி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வெங்காயத்தை எடுத்துக்கினேன். தேவையான அளவுக்கு காரத்துக்கு மிளகாய் போட்டிருக்கோம் பாருங்கள். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கோம். இப்போ துருவின இஞ்சி போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ துருவின தேங்காயம் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு போதும். உளுத்தம்பருப்பும் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கலாம். இது நல்லா வதக்கிட்டு இருக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வதங்கின உடனே நாம் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு நம்ம வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி கொஞ்சம் குழகுன்னு ஆகட்டுங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சால் போதுங்க தக்காளி. நாம் கொத்தமல்லியும் புதினாவும் போடலாம். புதினாவும் மட்டுமும் போடலாம், கொத்தமல்லி மட்டுமும் இந்த டைப்பில் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட நான் இஞ்சி போட்டுக்கிறதுக்கு நீங்கள் பூண்டு மட்டும் போட்டுக்கிட்டு செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இது கூட புளி போட போகிறது இல்லைங்க, வெறும் தக்காளி தான். தக்காளி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து தோசைக்கு, சாம்பாருக்கு, சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். சாம்பார் சாப்பிட்டு கூட தொட்டு சாப்பிடும்போது இது ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸோடு தொட்டி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சுலோவில் வச்சுட்டு நாம் அடுப்பை கிளறலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டுங்க. இது வதக்கிட்டு பிறகு நாம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அரைச்சிட்டு தாளிக்கும் போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ எண்ணெய் காயுதுங்க. எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம், பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கடலைப்பருப்பு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. இது பொரிஞ்ச உடனே நம்ம காஞ்சி மிளகாய் போடுறோம். எதுக்காகனா நம்ம தாளிக்கும் போது இந்த சட்னியை போட்டு நல்லா வதக்கிட்டோம்னா 2 நாள் ஆகும்போது கூட இந்த பருப்பு வந்து க்ரன்ச்சாக இருக்கும். நம்ம ரைஸோடு சாப்பிடும் போதும் தோசையோடு தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு நம்ம போடுறோம். உப்பு வதங்க போதுங்க. நாம் காஞ்சி மிளகாய் போட்டுடலாம். இது கூடவே நாம் கருவேப்பிலையும் போட்டுடலாம். இது கொஞ்சம் சோன எண்ணெய் கூட விடலாம் சார். இது வெளியே நல்ல எண்ணெய் விட்டு நம்ம தாளிக்கும் போது இது வெளியே வச்சா கூட, ஃப்ரிட்ஜில் இல்லாமல் வெளியே வச்சா கூட ஒரு 3 டேஸ் கூட கெடாமல் இருக்குங்க. இப்போ நாம் சட்னி அரைச்சதை போட்டுடலாங்க. இது நல்லா வதக்கிடுவோம். இது நல்லாவே கொஞ்சம் சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து சட்னி கெடாதுங்க. நம்ம தாளிக்கும் போது உடனே விட்டுற வேண்டாம். நாம் இதை நல்லா எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு நம்ம எடுத்தோம்னா வெளியே வைக்கும்போது கூட சட்னி கெடாதுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லாவே வதங்கிட்டோம். இப்போ நாம் ஒரு பாத்துக்கலாம் மாற்றிக்கலாம். நம்ம தேங்காய் போட்டுருக்கோம்ல, இதுமாரி நல்லாவே ட்ரை பண்ணி எடுத்தோம்னா, தேங்காய் போட்டுக்கிட்டு ட்ரை பண்ணி எடுக்கும்போது நாம் இந்த சட்னி கெடாது. அதனால தான் இந்தமாரி நம்ம மெத்தடு ஃபாலோ பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இருக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.